அனிதா Pushpavanam Viha யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் போகி பண்டிகையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். போகி பண்டிகை என்பது பெரும்பொங்கல், சக்கர பொங்கல்னு சொல்லுவோம், மக்கர சங்கராந்தின்னு சொல்லுவோம், தைப்பொங்கல்னு சொல்லுவோம். அதற்கு முந்தைய நாள் நாம் வழிபடுவது வழக்கம், கொண்டாடுவது வழக்கம். அந்த காலத்தில் ஆண்டின் கடைசி நாளாக, அதாவது மார்கழியின் கடைசி நாளாக இருக்கக்கூடிய அந்த நாளிலே போகி பொங்கலை கொண்டாடினார்கள். அந்த ஆண்டு முழுவதுமே எத்தனையோ நல்லது கெட்டதெல்லாம் நடந்திருக்கும். நல்லவற்றை மட்டுமே மனதிலே நிறுத்தி நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக இருப்பதற்கு காரணமாக இருந்த இயற்கைக்கு, கடவுளுக்கு, அதாவது நம் குலதெய்வத்திற்கு, இஷ்ட தெய்வத்திற்கு எல்லாம் நன்றி கூறும் வகையிலே போகி பொங்கல் அன்றைக்கு குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் வழிபாடு செய்து நன்றியை தெரிவித்தார்கள். இனி வர இருக்கின்ற காலம் சிறப்பானதாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. இந்த போகி பொங்கல் அன்னைக்கு வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு பழைய பொருட்களை எல்லாம் அகற்றுவார்கள். வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க, அதாவது சுண்ணாம்பு அடிப்பாங்க. வீட்டை மங்களகரமாக வச்சுப்பாங்க. நிலைவாசல் எல்லாம் மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு தங்கள் வயலிலே விளைந்த பூலாப்பூ, ஆவாரம்பூ, அப்புறம் வேப்பங்குத்து இதையெல்லாம் நிலைவாசலில் சொருகி வச்சாங்க. இது பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தில் போகி பண்டிகை அன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு மறுநாள் தைப்பொங்கல் வருது இல்லையா, புதுசாக எல்லாமே கிடைக்கும், நமக்கு புதிய சிந்தனைகள் பிறக்க வேண்டும், புதிய பொருள்கள் தான் இருக்கணும், பழசு எல்லாம் தூக்கி போட்டுடணும், அதை கொளுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி காலப்போக்கில் பழைய பொருள்களை எல்லாம் சேகரித்து வைத்து போகி பொங்கல் அன்றைக்கி நம்ம கொளுத்திக்கலாம் போ அப்படின்னு சேர்த்து வச்சுருப்பாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சமீப காலங்களில் பிளாஸ்டிக் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை கொளுத்தணும், டயர் கொளுத்தணும், பிளாஸ்டிக் பக்கெட் இருந்தால் உடஞ்சி போயிருச்சுன்னா அதை கொளுத்தணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தோட எல்லாத்தையும் கொளுத்திட்டு இந்த ஓசோனை மாசுபடுத்துகிறோம். அது மிகப்பெரிய தவறான கருத்து. இங்கே கொளுத்த சொன்னது பழைய டயர், பிளாஸ்டிக் பொருள்கள் மற்றும் நம்முடைய பழைய துணிகள் எல்லாம் கிடையாது. நம்முடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய தீயவைகளை கொளுத்த வேண்டும். பொறாமை குணம், கோபமான குணம், மூர்க்கத்தனமான குணம் மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள், இது போன்ற வேண்டாத எண்ணங்களை எல்லாம் கொளுத்த வேண்டும் அப்படின்னு. நம் மனதிலேயே அக்னி இருக்குது, அப்படி கொழுந்து விட்டு எரிகின்ற அந்த அக்னியிலே இந்த எண்ணங்களை எல்லாம் கொளுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னதை பார்த்திங்கன்னா காலப்போக்கில் எல்லாத்தையும் கொளுத்தணும், வேண்டாததெல்லாம் கொளுத்தணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு கொளுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி கொளுத்திட்டு போகிக்குன்னு ஒரு தப்படிப்பாங்க. அதாவது போகி கொட்டு அப்படிம்பாங்க. கொட்டிக்கிட்டே சிறுவர்கள் பார்ப்பீங்க, நல்லா சத்தம் போட்டு தெருவில் போய்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதில் அந்த கொட்டுறது எல்லாமே சரிதான். ஆனால் இந்த பழைய டயர் அதெல்லாம் போட்டு கொளுத்திக்கிட்டு மாசுபடுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். சரி, அந்த போகி கொட்டு கூட எதனால் கொட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பொங்கல் அன்று அதிகாலையிலேயே விவசாயிகள் தங்களுடைய வயலிலே விளைந்த பொருள்களை எல்லாம் அறுவடை செய்ய போவாங்க. அப்படி அறுவடை செய்ய போகும்பொழுது அங்கே ஏதாவது பூச்சி பொட்டு இருந்ததுன்னா, இல்லை அது போய் குளிர்காலம் இல்லையா, நிறைய பூச்சி பொட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வயலில் தங்கியிருக்கும், நிறையா விஷ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த செடியிலெல்லாம் கொட்டி போகணுங்கிறதுக்காக தான் போகி கொட்டு கூட தட்டுவாங்க. ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நீளமான கதை இருக்குது, தாத்பரியம் இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்லணுன்னா ரொம்ப பெருசாக பதிவு போயிடும். இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, போகி பொங்கல் அன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்றது தான். நம்ம வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திக்கணும். அதாவது போகி பொங்கலுக்கு முதல் நாளிலிருந்தே வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு தேவையில்லாத பொருள்களை எல்லாம் எடுத்துடணும். அது நல்ல விதத்தில் இருந்துச்சுன்னா பிறர் பயன்படுத்துறதுக்கு நம்ம கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அதை எரிக்காமல் என்ன பண்ணணும், கொண்டு போயிட்டு குப்பையெல்லாம் சேகரிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். அவங்க கொண்டு போயிட்டு என்ன பண்ணணுமோ தனித்தனியாக பிரித்து எப்படி அதை சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்திப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வெள்ளை அடிக்கணும்னு நினைக்கிறவங்க, சுண்ணாம்பு அடிக்கணும்னு நினைக்கிறவங்க சுண்ணாம்பு அடிச்சுக்கோங்க. அடுத்தது போகி பொங்கல் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டு நிலைவாசல் கதவை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை சுத்தப்படுத்துகிறோம், அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா
வீட்டு நிலைவாசல் கதவை சுத்தப்படுத்தி கொண்டு அதில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கிட்டு திருநீர் கூட பூசலாம். நிலைவாசல் கதவில் மாவிலை தோரணம் கட்டி பூலாப்பூ, ஆவாரம்பூ, வேப்பங்கொத்து இதையெல்லாம் கூரையில், அதாவது கூரை வீடாக இருந்ததுன்னா அங்கே சொருகி வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், நிலைவாசல் கதவு இருந்ததுன்னா அதில் நம்ம சொருகி வச்சுக்கலாம். 2 பக்கமும் சொருகி வச்சுக்கலாம், இல்லை ஒரு பக்கமாகவும் சொருகி வைக்கணும். இது மங்களகரமாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே பூச்சி போட்டெல்லாம் வராது. ஒன்று, ஏன்னா அடுத்த நாள் நம்ம தைப்பொங்கல், அந்த பொங்கல் அன்னைக்கு எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கணும் இல்லையா, எல்லாம் மங்களகரமாக இருக்கணும். அதனால் சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலையை முதல் நாளே நம்ம வீட்டிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது போகி பொங்கல் அன்னைக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதை பார்த்திங்கன்னா கிராமங்களில் நிலை பொங்கல் அப்படின்ற பேரில் வழிபடுவாங்க. இந்த நிலை பொங்கல்ன்றது பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கு இந்த மாதிரி எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிலவாசலில் நான் சொன்னது போல் எல்லாம் சொருகி வைக்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நிலைவாசலை வணங்குவார்கள். வாழைப்பழம், பூ கூட நிலைவாசலில் சாத்தி வைப்பாங்க. வாழைப்பழம், தேங்காய், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு சாம்பிராணி காமிச்சு தூப தீபங்கள் எல்லாம் நிலைவாசலுக்கு காமிச்ச பின்னாடி தேங்காய் உடைச்சி வழிபடுவார்கள். இந்த வாசல் வழியே தானே எல்லாமே நல்லது வருது, கெட்டது வரக்கூடாது. அதனால் நல்லது கெட்டது வருதுன்னு நம்ம கெட்டதை சேர்த்துக்கூடாது. அதனால் எல்லாமே நல்ல விஷயங்கள் இந்த வாசல் வழியாக தான் வருது. எப்போவுமே தொடர்ந்து இந்த வாசல் வழியாக வரணும். மகாலட்சுமி தாயார் இந்த வாசல் வழியாகத்தானே வருவாங்க அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், மங்களகரமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு வேண்டிக்கணும். இந்த நிலைவாசல் பூஜை எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சளவு காலையிலேயே செஞ்சுருங்க. இப்போ முடியலீங்க, நல்ல நேரமாக பார்த்து, கேலண்டரில் நல்ல நேரம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நேரமாக பார்த்து நாங்கள் செஞ்சுக்கலாமா எங்களுக்கு தோதுப்படுகின்ற நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் செய்யுங்க. இந்த நிலை பொங்கல் பூஜையை பார்த்திங்கன்னா பெண்கள் தான் செய்வாங்க. கிராமங்களில் அப்படித்தான் வழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பம் சகிதமாக சேர்ந்து இந்த நிலைவாசல் பூஜையை செய்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக இது எதுக்காக காலையிலேயே முடிஞ்சளவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இதற்கு பிறகு தான் நம்ம வீட்டில் நம்ம எழுந்து காலையிலேயே தூப தீபங்கள் காமிக்கிறது, விளக்கேற்றுறது எல்லாம் செஞ்சுட்டோம்னா கூட இந்த நிலைவாசல் பூஜை செய்த பிறகு நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். சிலர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வார்கள். குலதெய்வத்தோடு சேர்த்து இஷ்ட தெய்வத்திற்கும் வழிபாடு அன்றைக்கு மேற்கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தை பொங்கல், அதாவது அடுத்த நாள் நமக்கு இனிமையான நாளாக வர இருக்கின்றது இல்லையா, அதற்கு எந்த தடையும் இல்லாமல் அந்த இனிமை நமக்கு தொடர்ந்து இருக்கணும்னா குலதெய்வத்தின் வழிபாடு கட்டாயம் இருக்கணும். நம்ம பிள்ளையாரை வணங்கிக்கிட்டு குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொள்ளலாம். அன்றைக்கு முடிஞ்சால் நான் குலதெய்வ பூஜை ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை கூட செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் குலதெய்வம், யார் யாருக்கு எந்தெந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை வணங்க வேண்டும். இதை 4 வருடங்களுக்கு முன்னதாகவே நான் நம்ம பதிவில் கொடுத்துருக்கேன். நம்ம யூடியூப் சேனலில் குலதெய்வ வழிபாடு போகி பொங்கல் அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என் கணவர் கிராமத்தை சேர்ந்தவர் என்கின்ற காரணத்தினால பொங்கலை பற்றி மிகச்சிறப்பான கருத்துகள் அவரால் தான் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். பொங்கல் பாடல்களாகட்டும், பொங்கல் பற்றி தாத்பரியங்களை எல்லாம் ரொம்ப அழகாக பல ஆண்டுகளாக பல தொலைக்காட்சிகளில் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் தான் எனக்கு சொன்னார். போகி பொங்கலுக்கு நிறைய காரணங்கள் சொன்னார், அப்புறம் நிறைய தாத்பரியங்கள் சொன்னார். குலதெய்வ வழிபாடு அன்றைக்கு மேற்கொள்ளணும் அப்படின்னு பல காலங்களாக, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலாகவே இதை நான் கேட்டிருக்கேன். நிறைய பொங்கலை பற்றி நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த போகி பொங்கல் கூட போக்கி பொங்கல் என்பது தான் சரியான சொல். அதாவது தீயவைகளை போக்க வேண்டும், துயரை போக்க வேண்டும், போட்டி பொறாமை என்கின்ற எண்ணத்தை போக்க வேண்டும், அப்புறம் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் போக்க வேண்டும், நம்முடைய துன்பம் துயரம் அனைத்தையும் போக்க வேண்டும். அதனால் போக்கி என்கிறது பார்த்திங்கன்னா நாளடைவில் போகி பொங்கல் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த போகி பொங்கலுக்கு புராண காலத்தில் பார்த்திங்கன்னா இந்திர வழிபாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போ புராண காலத்திலிருந்தே பொங்கல் வழிபாடுன்றது இருந்திருக்கு. இந்த போகி பொங்கலுக்கு சிறப்பு நைவேத்தியங்கள்னு ஏதாவது செய்யணுமா, குலதெய்வ பூஜை செய்கிறோம், நிலைவாசல் பூஜை செய்கிறோம், ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வடை, பாயாசம், இது போல் பருப்பு சாதம், நெய் போட்டு அந்த மாதிரி ஏதாவது சித்திராண்ணங்கள் இது கூட செய்யலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது ஏதுவாக இருக்குமோ அதை செய்து நம் குலதெய்வத்திற்கு படைத்து பசியோடு இருக்கிறவங்க 2 பேருக்கு சாப்பாடு போட்டு நாமும் சாப்பிட்டு
இனி வரும் காலம் நமக்கு நல்ல காலமாக இருக்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க. சரி, இந்த பொங்கல்னு சொன்னாலே காலங்காலமாக உங்களை பல்வேறு டிவிகளில் எல்லாம் பார்த்துருக்கோமே, அங்கெல்லாம் நிறையா பாட்டு பாடியிருக்கீங்களே, இப்போ ஏதாவது பாடுங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகி பொங்கலுக்காக நான் ஒரு கிராமத்து தெய்வ பாட்டை பாடுறேன். மாதுளம்புமே நீயனே முனியப்பா, எங்களை மனசு வச்சு காக்க வேணும் முனியப்பா, மலை போல நீ இருக்க முனியப்பா, மலை போல நீ இருக்க முனியப்பா, நாங்க இலை போல வாடலாமோ முனியப்பா, ஐயா மாதுளம்புமே நீயனே முனியப்பா, எங்களை மனசு வச்சு காக்க வேணும் முனியப்பா. பாடினாலே நீங்கள்லாம் நினைப்பீங்க என்ன 4 வரியோடு நிறுத்திட்டாங்களே அப்படின்னு. பொதுவாகவே இசை கற்ற நாங்கள் அந்த ஸ்ருதி தாளம் அதெல்லாம் வச்சு முறையாக பாடுவது வழக்கம். அதனால தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சமைக்கும்போது ஒரு 4 வரி பாட வேண்டியது தானேன்னு. இசை என்பது எங்களுடைய ப்ரொஃபஷன். ஏனோ தானோன்னு நினைத்த இடத்துல உட்காந்து பாடுறத நான் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் இசை இசையாக கொடுப்போம். கட்டாயம் அதற்கான காலம் வரட்டும். நான் உங்களுக்கு இசை நிறைய பாடியிருக்கோம். நாங்கள் கொஞ்சம் பாடல்கள் மட்டும்தான் உங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கு. வரும் காலங்களில் கட்டாயம் பாடுறோம். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் போகி பொங்கல் பற்றி நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டோம் இல்லையா? இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஷாப் பற்றி சொல்லும். விஹா ஆன்லைன் என்கின்ற ஆன்லைன் ஷாப் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் நிறைய புதிய பொருள்கள் அன்றாடம் நாங்கள் அப்லோட் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நல்ல தரமான பொருள்கள். விஹா ஆன்லைன்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி தான் நான் உங்கள் யூடியூப் சேனலையே பார்க்குறேங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா என்கின்ற கடை வச்சுருக்கோம். எங்களுடைய விஹா கடைக்கு வேறு எங்கேயுமே கிளைகள் கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட தாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.